ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வாரமாகவே நீங்கள் யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய சேனல்ஸில் சரண்யா பொன்வண்ணன் பற்றி ஒரு நியூஸை வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சரண்யா பொன்வண்ணன் அவர்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க பேர் ஸ்ரீதேவியா. அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் சரண்யா என்ன கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. சரண்யா பார்க்குறக்கு தான் அப்பாவி மாதிரி இருக்காங்க, பண்ணுற கேரக்டர்ஸ் தான் குறும்புத்தனமாக துடுக்குத்தனமாக இருக்கோ தவிர அவங்க சீரியஸான ஆள், அவங்க நல்லபடியாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க அப்படிப்பட்டவங்கெல்லாம் இல்லை. கோவம் வந்தால் கோவிச்சுக்குவாங்க, கோவமாக பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க, அடிக்கிறேன் குத்துறேன்னு சொல்லுவாங்க, கொலை பண்ணிடுவேன் மிரட்டுவாங்க. இதுதான் சரண்யா அப்படின்னுலாம் போடுறீங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன வேணால் அவங்கள பற்றி தப்பாக பேசலாம் அப்படின்னுலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே எந்த பிரச்சனையானாலும் நான் ஜாதக ரீதியாக தான் பார்ப்பேன். ஜாதக ரீதியாக எனக்கு பார்க்குறப்போ என்ன தோணுது அப்படின்னு பாருங்கள். முதல் விஷயம், அந்த வீடியோவை நம்ம பார்க்குறப்பவே சரண்யா அவங்க காரை வெளியே நிறுத்தியிருக்காங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட கேட்டு அந்த காரில் போய் இடிச்சிருச்சு. அதனால் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க டிரைவரோ இனி யாரோ ஒருத்தர் சரண்யா வீட்டிலேருந்து ஒருத்தர் இவங்க கூட முதல்ல பேசுகிறாங்க. அவர் பார்த்தாலே கொஞ்சம் அவர் சத்தம் போட்டு பேசுகிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களும் திருப்பி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சரண்யா அவர் போய் பொன்வண்ணன் அவர்களை கூப்பிட்டு வராரு. அவரும் ஏதோ கோவமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பொண்ணுகளும் வராங்க, அவங்களும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தான் சரண்யா வராங்க. அவங்களும் ஏதோ கை நீட்டி பேசுகிறாங்க. இல்லைன்னெல்லாம் நான் சொல்லலை. அதெல்லாமே பார்த்தா ஒருத்தர் அவங்க ஒருத்தரே கோவப்பட முடியாது இல்லையா? இவங்களும் இந்த பக்கம் இருக்கவங்களும் ஏதாவது பேசியிருக்கணும். அவங்க அதுக்கு கோவமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, அதெல்லாம் நடந்தது தான். ஆக்சுவலாக முதல் ஒரு தப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டு ஓப்பன் பண்ணால் அது தான் காரில் படுற மாதிரி அந்த இடத்துல கார் நிறுத்தினது சரண்யா அவங்களோட தப்பு. சரிதாங்களா? அப்போது அவங்களோட ஜாதக ரீதியாக அவங்களோட இது என்னவா இருக்குது அப்படின்னா, தான் பெரிய செலிப்ரிட்டி, தன்னை யாரும் ஒன்றும் பேச முடியாது, நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல ராகு ஃப்ரெண்ட்ஸ், ராகு நல்லா இருந்தால் தான் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். அதே போல் புதன் கொஞ்சம் கெட்டு இருந்தால் தான் அவங்களாவே போய் ஒரு இடைஞ்சலான இடத்துல காரை நிறுத்திட்டு அப்புறம் அவங்க கேட்டு அந்த கார் மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா புதன் கொஞ்சம் கெட்டு இருக்கணும், அதாவது புறம் சார்ந்து இருக்கணும். அகம் சார்ந்து புதன் இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல போய் வண்டி நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணால் அந்த கேட் வண்டியில் படும். அப்படி வண்டியில் பட்டால் கேட்டுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வண்டி தான் அங்கே ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிடும். அதை கொண்டு போய் ரெடி பண்ணுறதுக்கு கொடுத்தானா ஒரு 10,000 ரூபா பிடிங்கிடுவான். அதெல்லாம் யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வண்டியை போட மாட்டாங்க. ஸோ அந்த புதன் அங்கே அவங்களுக்கு புறத்தன்மையோடு தான் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு அந்த இடத்துல கொண்டு போய் வண்டி போடுறாங்க. 2வது, அதாவது ராகுவும் புறத்தன்மையோடு தான் இருக்குது. கெடாத ராகு ஆனால் புறத்தன்மையோடு இருக்குது. அப்படிங்கிறப்போ அவங்க ஆமாம் நான் அப்படி தான் போடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. ரோட்டில் ஏன் வண்டி போடுறீங்க முதல்ல இல்லைங்களா? ரோட்டில் நீங்கள் வண்டியை போடுறதுனால தான் அவங்க அந்த கேட்டு பட வச்சாங்க. ஏதோ ஒன்று நம்ம வண்டியை கொண்டு போய் நம்ம வெளியே நிறுத்திட்டு அடுத்தவங்க அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது முதல்ல தவறு. அது சரண்யா பண்ண தப்பு. ஓகேங்களா? அதே போல் 2வது ஒரு விஷயம் என்னென்னா, நார்மலாக ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு செலிப்ரிட்டி நார்மலாக நம்ம மாதிரி இருந்த ஒருத்தங்க நடிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்க அந்த டிசாப் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டிச்சிங் இது வச்சுருக்காங்க. அதுக்கும் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதன் மூலிமாவும் அவங்களுக்கு நிறையா பணம் வரும். அப்போது இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு பக்கத்தில் இருந்துட்டு நிறைய சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்குறப்போ ஒரு டெம்பர் ஆகுங்க. அது நார்மலான ஒரு விஷயந்தான். ஒரு கடுப்பு, என்னடா நம்மளும் எல்லார் மாதிரி தானே இருக்கோம், நம்ம மாதிரி தான் இருக்குது அந்த பொம்பளையும், அது சம்பாதிக்குது பாரு இப்படி, அப்படி இவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குது பாரு அப்படின்னு சொல்லி ஒரு
ஒரு நார்மலான ஒரு கோபம் அப்படிங்கிறது. இது வந்து லக்னம் நல்லா இருக்கவங்களுக்கு கூட, அதாவது இப்போ 8ஆம் பாவம் மட்டும் புறத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. லக்னம் நல்லா தான் இருக்கும், லக்னம் நல்லாவே இருந்தாலும் அவங்க 8ஆம் பாவம் கொஞ்சம் புறத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு கடுப்பு அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆஹா, இன்னைக்கு காரை வெளியே நிறுத்தினாங்களா, கேட்டை வச்சு லைட்டாக ஒரு தட்டி பார்ப்போம், ஏதோ ஒரு இடைஞ்சல். அவங்களுக்கு வந்து நல்லா இருக்காங்களே அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன இடைஞ்சல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்டு, அதாவது மனசு யோசிக்குது இல்லைங்களா. அது யோசிக்க உங்களுக்கு லக்ன பாவம் கெட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. லக்ன பாவத்தில் நல்ல தொடர்புகளே இருந்தால் கூட 8ஆம் பாவம் கொஞ்சம் கெட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் பாவம் புறத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பண்ணி தான் பார்க்கலாமே, இப்போ காசு இருக்குல்ல போய் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கடுப்புங்க, அது கடுப்பு வரதான் செய்யும். அதே போல் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம நிலையை மறந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய நடிகை, நம்ம வந்து தும்முனா கூட எல்லா இதுலேயும் வந்துடுவோம், பேப்பரில் போட்டுருவான், இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நியூஸ் இருக்குது, போட்டுருவான் அப்படின்னு அவங்களுக்கு சரண்யாக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி அவங்களுக்கு அந்த கோபம் வந்து அவங்க போய் சத்தம் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடக்கி வைக்கிறது தான். நான் செலிப்ரிட்டி, நீ இது செய்யக்கூடாது, நீ இப்படி பண்ணினா வெளியே மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை கூட, ஒரு கோபம் அதை வெளிப்படுத்தணும், அதுக்கு கூட விடாமல் அதை அடக்கி 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 வைப்பாங்க. இப்போது இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து அவங்களோட அந்த பொறாமத்தனத்தை பல விஷயங்களை காட்டியிருப்பாங்க. ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, கோபத்தில் குப்பையை கூட கொண்டு வந்து இவங்க வீட்டு முன்னாடி போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஏதாவது அவங்களோட ஏதோ ஒரு எதிர்ப்பு, ஒரு சின்ன எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னா வேணும்னே காம்பவுண்ட்குள்ளே குப்பை தூக்கி போடுறது, மரத்தை வெட்டி காம்பவுண்ட்குள்ளே போடுறது, உங்கள் இது கிளை எந்த பக்கம் வருதுன்னு சொல்லி கோவத்தில். ஒரு அம்மாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் மொட்டை மாடியில் ரோஸ் வச்சுருக்காங்க தொட்டியில், அந்த எதல் வந்து கீழே விழுந்துக்குது, இவங்க இந்த பக்கம் காம்பவுண்டு அவங்க வீட்டுக்குள்ளே விழுகுது. அதுக்கு சத்தம் போட்டாங்க. ரோஜா பூ தானே, அழகாக இருக்கும், ரெட் கலரில் அழகழகாக இருக்கும் அந்த இதழ், ரோஸ் தானே, விழுந்துட்டு போட்டோம், அழகாக இருக்கே அப்படின்னு விட்டுறலாம்ல. எப்படி உங்கள் செடியிலேருந்து பூ, இந்த இலையும் பூவும் உதிரலான்னு சொல்லி அப்படி ஒரு சண்டை 2 வீட்டுக்கும். அது மாதிரி இருக்கும். அது மாதிரி ஏதோ, அதாவது அந்த பூ விழுந்தது இல்லை அந்த கோபம், வேற ஏதோ கோபம், அவங்களோட ஏதோ அவங்க பண்ணுற விஷயங்கள் இவங்களால பொறுக்க முடியல, இல்லை அவங்க சத்தம் போடுறாங்க இவங்களால அதை கேட்க முடியல, பயங்கர சத்தமாக இருக்குது வீட்டுக்குள்ளே, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருந்தால் எப்படா தூங்குறது அப்படின்னு சொல்லி அந்த கோபம்லாம் மனசுக்குள்ளே இருக்கும். எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த ரோஜா பூ விழுந்ததில் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஆனால் இதுதான் சான்ஸுன்னு சொல்லி அவங்க மேலே பாயிறது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் சரண்யாவும் செஞ்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு, இதில் இப்போ கட் பண்ணிவிட்டு நாளைக்கு இதே பதிவை தொடர்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.